ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பும் களியும் வந்து இந்த சைடு களிக்கு ரெடி ஆகின்னு இருக்கு. இங்கே வந்து சிக்கன் செஞ்சுன்னு இருக்கோம். செய்ய போகிறேன் இப்போ தான். இங்கே பாருங்கள், அதுக்கு தான் வெயிலுக்கு வந்து எல்லாருக்கும் ஹீட் ஆகுது இல்லை, அதனால பட்டர் போட்டு சிக்கன் செய்யலான்னு. இங்கே பாருங்கள், இந்த பட்டர் சிக்கன் குழம்புன்னு வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு போட்டேன் நான், போதும் அந்த அளவுக்கு. இப்போது இது வந்து மீதி எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். பட்டர் ஃப்ரிட்ஜில் போட்டதா இல்லை மெல்ட் ஆகணும். இப்போ பாருங்க, பட்டர் போட்டாச்சு, நல்லா மெல்ட்டும் ஆயிடுச்சு. இப்போ வந்து தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன் கூட சேர்த்து. பட்டர் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் போட்டோம்னா ஹீட்டு வந்து அதிகமாக ஆகாது. அதனால தான் இந்த டிப்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். போதும், தேவையான அளவுக்கு ஆயிலும் ஊற்றியாச்சு. இப்போ வந்து பட்டை லவங்கெல்லாம் எடுத்துடலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து சோம்பு பட்டை லவங்கம் போட்டிருக்கேன். ரொம்ப சூடு ஏறிச்சு, வேறு ஒன்றும் இல்லை. பொரிஞ்ச உடனே இங்கே பாருங்கள், வெங்காயம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு வெங்காயம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் செய்கிறேன், பார்த்துக்குங்க. எப்பயும் செய்யறத விட இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ். ஏன்னா வந்து வெயிலுக்கு வந்து ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இதில் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து முக்கியமான ஒரு இதுலாம் கலப்பேன். நல்லா வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கி வந்துருக்கா. இந்த சமயத்தில் வந்து கறிவேப்பிலை 2 கொத்து அம்மா போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். செம்ம வாசனைங்க. இதுங்க பாருங்கள், நான் ஃப்ரெஷ்ஷாக தாங்க எப்பயுமே இஞ்சி பூண்டு போடுவேன். ஏற்கனவே அரைச்சி வச்சது இல்லைன்னாக்கா கடையில் வாங்கினதெல்லாம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு அலர்ஜி. அதெல்லாம் நான் உண்மையுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து இதுதான், இல்லைன்னா உரலில் கூட ஒரு 2 பல்லு கூட போட்டு இடித்து போட்டுவேன். அது கொஞ்சம் வதங்கியாச்சு, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. நெக்ஸ்ட்டு தக்காளி. மூக்கு வாசனை வந்துச்சா? கம்முனுங்கிறாங்க, எதுவுமே பார்த்தாங்க. ஐயா, உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இது கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம சிக்கனை போடுது வதங்க வரையும் தக்காளி வதங்கிடுச்சுங்க. பாருங்கள், வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்து போடலாம். இந்த பாருங்கள், மஞ்சள் தூள் போட்டு சிக்கன் அலசி வச்சுருக்கோம். இது சிக்கனில் போட்டுக்கலாம். வதங்கி வருதுங்க. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள். இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம். அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். தண்ணி பாருங்கள், அதிலே வருது, நல்லா வருதுங்க. இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்க, கால்வாசி வதங்கியாச்சு. இப்போ வந்து நான் இது வந்து வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள். இது வந்து சேர்த்துக்கணும் தேவையான அளவுக்கு. கலரி விட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டு வதங்கியாச்சு. இந்த சமயத்தில் தயிர் போட்டுக்கலாம், வேணுன்ற அளவுக்கு. பாருங்கள், ஒரு 50 கிராம் இருக்கும், நான் போட்டுக்கினேன். இப்போ வந்து இதே நல்லா கலரி விட்டுக்கலாம். மசாலா போட்டுக்கலாங்க. காலி ஐட்டம்ஸ் வாங்கிக்கோங்க. இது தேவையான அளவு போட்டுக்கலாம். அவ்வளோதான். நான் எனக்கு வேணுன்ற அளவுக்கு போட்டுக்கிறேன். இதையும் கலரி கொடுத்துக்கலாம் நல்லா.
போட்டு. அதனால் இங்கே பாருங்கள் களி கலரி ஆகுது. இங்கே பாருங்கள் கேஸை கூட ஆஃப் பண்ண காணோம். ஓ வெப்பியா? சரி சரி. ஆமாம் தண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்த்து வைக்கிறதுக்கு கேஸ் சிம்மில் இருக்குங்க. இங்கே பாருங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் இந்த காம்பினேஷன், களியும் சிக்கன் குழம்பும். அதுவும் இன்றைக்கி நான் பட்டர் தயிர்லாம் போட்டு செய்கிறேன் டிஃப்ரெண்ட்டாக. சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இங்கே பாருங்கள் கலர் எடுத்துன்னு வச்சாச்சு. ஏன்னா கொஞ்சம் லிக்விடாக இருந்தாக்கா அது கொஞ்சம் வைப்பாங்க. நம்ம சிக்கன் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? அப்படியே பிடிச்சிக்கிறோம். பாருங்கள் தண்ணியே நான் ஊற்றலை இன்னும், அந்த தண்ணியில் தான் இங்கே பாருங்கள் தண்ணி இன்னும் நான் ஊற்றவே இல்லை. ஆமாம் நைட்டு இன்னைக்கு தான் செஞ்சுருக்கோம். யாரும் அமாவாசைன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அதனால தான் நைட்டு செஞ்சு சாப்பிட்றோம். அமாவாசை அன்றைக்கி தான் நான்வெஜ் சாப்பிடணும். அதனால இன்னைக்கு நைட் எடுத்து சாப்பிட்டு நாங்கள் செஞ்சுன்னு இருக்கோம். பாருங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. ஊற்றி தட்டு போட்டு நம்ம மூடியே வச்ச வேண்டியது. அதோட வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது கிரேவின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் நான் கிரேவியை தான் செய்ய போகிறேன். களிக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இங்கே பாருங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தாச்சு. தட்டு போட்டு மூடிடலாம். கொஞ்ச நேரம் தாங்க அடுப்பாங்கன்னா எங்களுடைய கெதியை பாருங்கள் சொட்டு சொட்டாக ஒழுகுது பாருங்கள். சீரியஸாகவே வேர்வு செம்ம வெயில் காயுது வேலூரில். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் வந்துச்சு. இங்கே பாருங்கள் நல்லா தண்ணி நான் எந்த அளவுக்கு வச்சுங்க பாருங்கள் நல்லா சுண்டி வந்துச்சு. எங்களுக்கு வந்து ஒரு வேலைக்கு தான் நான் வச்சுருக்கேன். இது எங்களுக்கு போதும். அதே மாதிரி வாங்க ஆஃப் பண்ணிடலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது டேஸ்ட்டும் கரெக்டாக பார்த்துட்டோம். இங்கே பாருங்கள் களி ஏன் இவ்வளோ களின்னு பார்க்காதீங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே எங்கள் மாமியாருக்கு எங்களுக்கு அதுக்கப்புறமா எங்கள் ஓரவத்தி பசங்களுக்கு 2 பேருக்கும் களி. ஏன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, அவங்களுக்கும் சேர்த்து செஞ்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. அதேமாதிரி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, பெல் பட்டன் தட்டி வைங்க. அதேமாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. எதனா டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அதேமாதிரி சிக்கன் குழம்பு பேர் சொல்லிடுறேன். பட்டர் சிக்கன் நானே ரெடி பண்ணது பேர். சரிங்களா? பாய்.